ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் அந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான அந்த அப்டேட் செய்யப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தாலுக்கா வைஸ் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதுலேயும் பழைய பிடிஎஃப் அண்ட் புதிய பிடிஎஃப்னு மென்ஷன் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அறிவிப்புலேயே வந்து விண்ணப்பிச்சு எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்ப்பு வரைக்கும் வந்து போனவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் போனவங்க நீங்கள் வெயிட் பண்ணணும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததுக்கப்புறமா 2 பேருக்கு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டு ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க தென்காசி மாவட்டத்தில். ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மீதி வெளியிடப்பட்ட மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு மாதிரியான பிடிஎஃப் வெளியிட்டாங்க. ஸோ ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய தாலுக்கா எல்லா தாலுக்காக்கும் அந்த தேர்வு தேதி, எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வோட தேதி, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூவோட தேதி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது மாறுதலுக்கு உட்பட்டது. பட் அப்ராக்சிமேட்டாக அந்த டேட்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தயாராகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எழுத்து தேர்வுக்கு தயாராகணும், வாசித்தல் தேர்வுக்கு தயாராகணும், லைசன்ஸ் இல்லை அப்படின்னா திறனறி தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயாராகணும். ஒரு மாவட்டத்தில் என்னென்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, ராமநாதபுரம் மாவட்டம் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக வந்து உங்களோட வாகனத்திறன், ஓட்டும் திறனை வந்து செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேர்வு நடத்தப்படாது. அந்த லைசன்ஸை வச்சே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க் கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை அப்படின்னா அப்போ அந்த வாகனம் ஓட்டும் திறன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து தேர்வு அப்படிங்கிறது நடத்தப்படும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் உங்களோட லைசன்ஸோட ஃபுல் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ லைசன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு தேர்வு ஸ்கிப் ஆகும் அண்ட் அதோட ஃபுல் மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? அண்டு நீங்கள் வந்து லோக்கலாக இருக்கணும். அண்டு இன்னொன்று வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு தாலுக்கா இருக்குன்னா அந்த தாலுக்கா ஆஃபீஸில் வந்து ஒரு 7-8 கிராமத்தில் இந்த கிராம உதவியாளருக்கு அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போ இந்த 7-8 கிராமத்தில் இருந்தும் இப்போ பக்கத்து கிராமம் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க கிராமம் எல்லாமே வந்து ஏன் இன சுழற்சியில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போடக்கூடிய அனைத்து அப்ளிகேஷனும் வந்து எங்கே போகும்னா 3 அப்ளிகேஷன் ஒரே நேமில் ஒரே அட்ரஸில் வேறு கிராமத்துக்கு அப்ளை பண்ணது அதே வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு தான் போகும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் உங்கள் கிராமத்துலேயும் முறை பிரகாரம் நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் அதை நீங்கள் வந்து கெடுத்துக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் பக்கத்து கிராமத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அதெல்லாம் வேறு, அதில் உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வந்து நான் முடிவு பண்ண முடியாது, நம்ம முடிவு பண்ண முடியாது. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்வை நடத்தக்கூடியவங்க வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. பட் ஒருத்தவங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்துல வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து அறிவுறுத்தியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒரு கிராமத்துக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்குது அங்கேயும் வந்து நம்மளுக்கு கிடைச்சாலும் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு அந்த அப்ளை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அறிவுறுத்தியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம வந்து தனியாக அதை வந்து இப்போ நோட் பேடில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ நம்ம ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர் அண்டு சேலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான அந்த டைம் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து அந்த அக்டோபர் 20 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்பிடுவாங்க. இப்போ ஈரோட்டுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சு 5 நாள் ஆச்சு. ஸோ அங்கே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறது பரிசீலனையில் போயிட்டுருக்கும். யாருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பணும், எல்லோரும் வந்து கரெக்டாக சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணவங்களுக்கெல்லாம் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அவங்க வந்து திருப்பி போஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ ரிமைனிங் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வெளியானதில் 6 டிஸ்ட்ரிக் இது வரைக்கும் கவர் ஆகிருக்கு. 6 டிஸ்ட்ரிக் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற டேட் முடிஞ்சு. ஸோ விருதுநகர் அண்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் டைம் இருக்குது. அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஹாலிடே. ஸோ திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர் அந்த 3 டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. திங்கக்கிழமை லாஸ்ட் டேட்டு. அண்டு சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரமில் புதன்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது. அண்டு தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, ஸோ திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு அடுத்து செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் வருது. அண்டு பெரம்பலூர் அண்டு தென்காசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 24ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 24 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக வந்து தென்காசி தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது. ஸோ நம்ம கணக்குக்கு இது வரைக்கும் 21 மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ மேபி நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கலாம். பட் வந்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில் வந்து அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 21 மாவட்டங்களில் 2 மாவட்டங்களுக்கு நாளைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, விருதுநகர் அண்ட் திருவாரூர். இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வந்து இந்த ஓரளவுக்கு வந்து இந்த இது நெருங்கி வரும்போது எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு, இன்டர்வியூ கேள்விகள், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.